Join Kanjipuram SCSVMV NAC A-Grade University. 100% scholarship, excellent placements, global excellence with Indian values. Admissions are open now. கர்நாடகா முதல்வர் பதவியை ராஜினாமா செய்த சித்தராமையா இன்று டெல்லியில் ராகுல் காந்தியை சந்திக்கிறார். அப்போது டி.கே. சிவகுமார் அமைச்சரவையில் தனது மகன் யதீந்திராவுக்கு முக்கிய இலாக்காக்கள் ஒதுக்கப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட தனது கோரிக்கைகளை ராகுல் காந்தியிடம் அவர் வழங்கினார். கர்நாடக முதல்வராக 3 ஆண்டுகள் பதவி வகித்த சித்தராமையா தனது பதவியை நேற்று ராஜினாமா செய்தார். மாநிலத்தின் புதிய முதல்வராக டி.கே. சிவகுமார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் பதவியை ராஜினாமா செய்த கையோடு டில்லி சென்ற சித்தராமையா ராகுல் காந்தியை அவரது இல்லத்தில் இன்று சந்தித்து பேசினார். அப்போது கர்நாடகாவின் சட்ட மேலவை உறுப்பினராக உள்ள தனது மகன் யதீந்திரா புதிய அமைச்சரவையில் சேர்க்கப்படும் போது அவருக்கு மருத்துவ கல்வி, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அல்லது சிவகுமார் வகித்து வந்த தொழில்துறை அல்லது நீர்வளத்துறை போன்ற துறைகளை ஒதுக்குமாறு வலியுறுத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் மற்றும் சட்ட மேலவை உறுப்பினர்களின் நியமனங்கள் தொடர்பாக தனது விருப்ப பட்டியலையும் ராகுல் காந்தியிடம் சித்தராமையா வழங்கியுள்ளார். இதையடுத்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கேவையும் சித்தராமையா சந்தித்தார். இந்த சந்திப்புகளின் போது எம்எல்ஏக்கள் கே.ஜே. ஜார்ஜ், பிரியங்க் கார்கே, யதீந்திரா உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.